ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்டிஏ இதில் அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி குரூப் சி போஸ்ட்டுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எங்கே அப்படின்னா பூனேயில் இருக்கிற அந்த அகாடமியில் தான் வந்து வேரியஸ் போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 198 வேரியஸ் குரூப் சி சிவிலியன் போஸ்ட்டில் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டெனோகிராஃபரு, டிராஃப்ட்ஸ்மேனு, சினிமா ப்ரொஜெக்ஷனிஸ்ட்டு, அப்புறம் குக், அப்புறம் கம்போஸ்டர், டிரைவர், கார்பெண்டர், ஃபயர்மேன், டெக்னிக்கல் அட்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு. ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் ஜாப் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ இருந்து அப்படின்னா ஜனவரி 27, 2024 இருந்து ஆன்லைன் மூலிமா ndacivrecct.gov.in இந்த வெப்சைட் மூலிமா வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். இப்போது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி பூனே எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலிமா வந்து இந்தியன் நேஷனாலிட்டிஸ்லேருந்து குரூப் சி போஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. பேக்லாக் வேகன்சியும் வந்து உட்பட கேட்டிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் போஸ்ட்டு என்ன ஏஜ், அந்த போஸ்ட்டுக்கு என்ன ஏஜ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா பே ஸ்கேலு, அந்த போஸ்ட்டுக்கு என்ன பே ஸ்கேலு, அண்டர்சோடில் எத்தனை, ரிசர்வ்டில் எஸ்சி எஸ்டி ஓபிசி டபிள்யூசிக்கு எத்தனை, டோட்டல் போஸ்ட் எவ்வளோ, அதில் வந்து பிடபிள்யூபிடி அதாவது டிசபிலிட்டிஸ் இருக்காங்களா அவங்களுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற சொல்கிறாங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கில் வந்து 18 27 வயசு, 19,000 63,000 வரைக்கும் சொல்கிறாங்க. 16 வேகன்சி டோட்டலாக. ஸ்டெனோகிராஃபரில் 1, இதுக்கும் வந்து 18 27 வயசு. அதுக்கு டிராஃப்ட்ஸ்மேன் 18 27 வயசு, 25,000 81,000 வரைக்கும் 2 வேகன்சி. சினிமா ப்ரொஜெக்ஷனிஸ்ட்டில் வந்து 18 25 வயசு உள்ளவங்க 1 வேகன்சி. குக்கு 18 25 14 வேகன்சி. கம்போஸ்டர், பிரிண்டர், சிவிலியன் மோட்டர், கார்பெண்டர், ஃபயர்மேன், டிஏ, பேக்கர், கான்ஃபிக்ஷனரு, அப்புறம் சைக்கிள் ரிப்பேரு, பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர், ஸோ இந்த மாதிரி பூட் ரிப்பேர், இது மாதிரி வேரியஸ் போஸ்ட்டில் வந்து 1 2 இந்த மாதிரி வேகன்சியில் கொடுத்துருக்காங்க. 18 27 வயசு மேக்ஸிமம் வயசு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் MTS ONT அப்படிம்பாங்க. இதில் 18 25 வயசில் உள்ளவங்களுக்கு வந்து 151 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக அண்டர்சோடில் 78, ஓபிசியில் 52, இடபிள்யூஎஸில் 15, எஸ்சியில் 1, அதுக்கப்புறம் எஸ்டியில் 5ன்னு சொல்லிட்டு 18,000 56,000 வரைக்கும் இதுக்கான சேலரி. ஸோ ஓவராலாக டோட்டல் போஸ்ட் பார்த்தோம்னா 198. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திஸ் அகாடமி ஸ்டடிஸ் ஹேவ் ஒர்க் ஃபோர்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஜெண்டர் பேலன்ஸ், அதாவது ஃபீமேலும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபைடு டியூட்டிஸ் ஃபார் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸ் ட்ரைனிங். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து 10th மெட்ரிகுலேஷன் அல்லது ஈக்குவலண்ட்டான ஒரு கேண்டிடேட் வந்து ரெக்கார்ட் மேண்டேட்ரிலி பெர்ஃபார்ம் டியூட்டிஸ் ஆஃப் சஃபிவாலா க்ரூம், கிளீனிங், இந்த ஹார்ஸ் ஸ்டபிள்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி கேடட், ஆர்டர்லி, ஃபைட்டர்மேன், மசாலாச்சி, மெஸ் வெயிட்ரு, சவுக்கிதார், கிரவுண்ட்ஸ்மேன், மெயில் ஸ்டோர்மேன், மெசேஞ்சர், டிஸ்ட்ரிபியூட்டர், சாயில் மேக்கர், டிண்டல் டோசர் டிரைவர், லெபரேட்டர், ஸோ இந்த மாதிரி மல்டி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கேண்டிடேட் தோஸ் ஆர் அப்ளைங் த போஸ்ட் MTS and OT ரெஸ்பெக்ட் தேர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆர் டு பெர்ஃபார்ம் டியூட்டிஸ் மென்ஷன்ட் அபவ். ஸோ இது எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டிஸில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கும் அப்புறம் மல்டி டாஸ்கிங் MTSக்கும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து 21 நாளில் வந்து அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் மூலிமா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வெளியே வந்து 21 நாளில் வந்து இந்த வெப்சைட்டில் இது பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க. சாஃப்ட் காப்பி எதுவும் சென்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய அந்த லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணால் சம்டைம் வந்து இன்டர்நெட் இதாகும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தால் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. NDA does not accept any responsibility for the candidate not being able to submit their online application. ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ரியராகவே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் ஃபில்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட் ஷுட் பி கரெக்ட். உங்களுடைய நேம், கேஸ்ட், கேட்டகரி, மார்க்ஸ், பர்சன்டேஜ், ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும். உங்களுடைய செலெக்ஷன் வந்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய பேஸ்ட் ஆன் த மார்க்கை வச்சு தான் வந்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் இருக்கிற அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் 4 times எழுதுற மாதிரி. அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. த டெசிஷன் அப்பாயின்ட்மெண்ட் அத்தாரிட்டி வில் பி ஃபைனல் திஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரி. கேண்டிடேட் ரிக்வஸ்ட் டு விசிட் அண்ட் செக் மொபைல் ரெகுலராக வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய நேம் ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறது. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் வில் பி இன்டிமேட்டட் ஃபார் செலெக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. கோவிட் ஃபாலோ பண்ணுவாங்க. கேண்டிடேட் ஹூ ஹேவ் பீன் ஷார்ட் லிஸ்டட் டெஸ்ட் மஸ்ட் ஹேவ் பீன் COVID-19 அந்த வேக்சினேட்டட் வந்து 2 டைம் வந்து பண்ணிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ த அப்பாயின்மெண்ட் ரிசர்வேட்டட் ரைட் டு நாட் ஃபில் அப் எனி ஆல் தி போஸ்ட் இஃப் ஸோ டிசைட். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கேன் பி ஸ்டாப்ட் எனி ஸ்டேஜ் வித்வுட் அசைனிங் எனி ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் இப்போதைக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அந்த இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.